ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான vlog பார்க்க போகிறோம். என்ன vlogங்கிறத நம்ம வீட்டு ஏஞ்சல் உங்களுக்கு ரிவீல் பண்ணுவாங்க. அண்ட் காலையிலே சாமிக்கு எல்லாமே படைச்சிட்டு அண்ட் புது ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சூப்பராக நம்ம வீட்டு சூப்பர் ஹீரோ முருகனே ரெடி பண்ணியாச்சு. ஸோ vlog ஃபுல்லாக பாருங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. தீபாவளி செலிப்ரேஷன் நடக்க போகுது, வாங்க பார்க்கலாம். நாங்க வெடி போட போறோம். வெடி வச்சிருக்கோம், வாங்க போட பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ வெடியை எடுத்து வைக்க போறோம். இப்போ வெடியை சுத்த மாதிரி அந்த வெடியை போட வாங்க பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். வெடி என்ன வெடி இருக்குதா? நானே எடுப்பேன். நீ வெளியிடுறா எப்படி நீ கலகஸ்த இந்த வெடி போடுவோம்ல. எது எல்லா வெடியும் காமி. ஐயோ வெடியோட பயவானே. என்னென்ன வெடி வச்சிருக்கீங்க காட்டுங்க. என்னது? பாப்பா போடுறதுக்கு தடச்சக்கரம். என்னது? இது புஷ்வானம். தடச்சக்கரம் 2 பாக்ஸ். இது புஷ்வானம். வாவ். வேற இந்த போடு தடச்சக்கரம். புஷ்வானம். சாட்டை. இவ்வளோ வெடி எடுக்கிறீங்களே, போட்டுருவீங்களா? கம்பி மத்தாப்பு. என்ன வெடி? புஷ்வானம். புஷ்வானம். எல்லாத்துக்குமே புஷ்வானம் நான் பேர் வச்சிருக்காக. டப்புன். சரி, ஃபைனலாக கவரை தூக்கி போட்டாச்சு. எல்லாமே அக்ஷயா போடுற வெடி தான் இருக்கு. இந்த வெடி போட போகுது. போடலாமா? வாங்க. டன். என்னென்ன சொல்றான் பாருங்க. கொஞ்சம் வெடியை வச்சுட்டு அந்த ஒரு வெடியா போட்டுட்டு மிச்ச வெடிலாம் வச்சிருவோம். வாங்க பார்க்கலாம். ஹே ஹாய், இப்படி பேசுறதெல்லாம் நிப்பாட்டு. ரெண்டு வெடி பாப்பா போடுவாங்க, இது பாப்பா போடுவாங்க, இது எங்க அப்பா போடுவாங்க. வாங்க பார்க்கலாம். பொப்ப மவனே எல்லாம் வழிய விடு, தலைவன் ஆண்டவே. அப்பா வெடி போட பாருங்க, வீட்டுக்குள்ள ஓடு போட. வாங்க பார்க்கலாம். இதே தீபாவளி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வீட்டுக்குள்ள ஓட போறேன். இது அப்பா வெடி போட்டு நான் ஓட போறேன்.
ஒரு ஆள் அப்பா போடுப்பா வேண்டாப்பா ஏப்பா ப்ளீஸ் வேண்டாம் ரெண்டு பேருக்கு முடிஞ்சு அவ்வளோதான் பாப்பா. நில்லு 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 அச்சையா வேண்டாப்பா வேண்டாம் வெடி போ போ வெடி வெடி இங்க ஒரு வெடி போட்டு போறோம் போட்டியப்பா போட்டியப்பா போட்டாச்சு போட்டாச்சுப்பா. என்னப்பா இதை அவசரம் பண்ணு. இது போடுவோம் இது எப்படி போடும் கைட்ட நான் பிக்கிறேன்ப்பா நான் உனக்கு சரிப்பா வெயிட்ப்பா. இப்பா போடுங்கப்பா இது. இல்லப்பா புஷ்பம் வைக்கணும் வாங்க பார்க்கலாம் பாப்பா நல்லா விவரம் தெரிஞ்சு கொண்டாடுற ஃபஸ்ட்டு தீபாவளி. ஸோ அவள் வந்து நல்ல எக்ஸைட்மெண்ட்டோட வேறு லெவலாக செம்மையாக வந்து கொண்டாடினா. அண்ட் உங்கள் வீட்டோட குட்டீஸ்லாம் வந்து எந்த மாதிரி வெடிலாம் போட்டாங்க என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு ஷேர் பண்ணிக்கோங்க. போடலாம் வாங்க பார்க்கலாம் முசானம் தான் போட்டாச்சுல போட்டாச்சு பார்க்கலாம் போட்டாச்சுன்னா எப்படி பார்க்கலாம் அச்சே நீ சுத்திர அடி போட போறோம் எப்படி சுத்துற வரி போடு போடுப்பா நீ தூக்குப்பா ஏப்பா நீ தூக்கா போடுற வெயிட். இருப்பா இந்த குட்டி வாண்டுக்கு வெடி போடணும்னு ஆசை மட்டும்தான் இருக்குது. ஆனால் வெடி போட்ட பாடில்லை. கீழே இறங்கி போய் பார்க்க, அப்புறம் திரும்பி ஓடி வர, இப்படியே அந்த வெடியை பார்த்து செம்மையாக பயந்து பயந்து ஓடிட்டு இருந்தா. எங்கே வெடிச்சிருமோன்னு செம்ம பயம். பெரிய வெடி போடும்போது சுத்தமாக அலறிட்டே தான் இருந்தா. பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி புஸ்வானம் கம்பி மத்தாப்பு எல்லாத்தையுமே வந்து நாங்கள் மத்தியானமே வந்து கொஞ்சம் போட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போடலான்னு வச்சுருந்தோம். நான்வெஜ் வந்து சமைச்சு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் தீபாவளி ட்ரெஸ் போட்டு என்ஜாய் பண்ணியாச்சு. தீபாவளி செலிப்ரேஷன் வந்துச்சு வெடி போட போறோம் வாங்க பார்க்கலாம் ஈவினிங் ஆனோடனே வெடி போடலாம் வாமான்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டா மேடம். அண்ட் இப்படி தான் பக்கத்து வீட்டு பாட்டியோட வம்பிழுத்துட்டு தீபாவளி செலிப்ரேஷன் பார்க்க போகிறோம் வான்னு சொல்லி கூப்பிட்டு அந்த பாட்டியை வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தா. பாப்பாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து நிறையா வெடி எல்லாமே வந்து போட்டுட்ருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த வருஷம். பாப்பா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணா. போயிட்டு அந்த லைட்டிங்ஸில் விளையாடுறது இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருந்தா. அவளுக்கு ஏற்ற மாதிரி சாட்டை கம்பி மத்தாப்பு அதெல்லாம் பிடிச்சி கொடுத்தோன்னே அவள் நானாக போடுறேன் அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிவிட்டு கையில் பிடிச்சி கொடுத்துட்டோம். மேடம் சூப்பராக வந்து அவங்களே வந்து போட்டுட்டாங்க. நல்லா இருந்துச்சு. அவளுக்கு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் தானே, சரி எக்ஸ்ப்ளோர் பண்ணட்டோன்னு விட்டாச்சு.
நானும் காலையிலேருந்து கொஞ்சம் வெடியே போடலை. ஸோ சமைக்கிறது அந்த மாதிரி வேலை அப்படி இப்படின்னே போயிடுச்சு. கொஞ்சம் நேரம் தீபாவளி ட்ரெஸ் போட்டு கொஞ்சோண்டு கிளிப்பிங்ஸு நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அந்த குட்டி வீடியோ வந்து பாப்பா ஷூட் பண்ணது. நான் உங்களை வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்தா. அதோட அவள் எடுத்தது அந்த ஒரு குட்டி கிளிப்பிங் பண்ணி தான் அன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி நான் அவுட்ஃபிட் போட்டு எடுத்தது. அப்புறம் நைட்டு நானும் பாப்பாவும் சேர்ந்து நிறையா அபசுவானம் சங்கு சக்கரெலாம் வச்சு நல்லா குதிச்சு ஆடி செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. அவளும் நானும் வா போய் கேமராவில் நல்லா ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கலான்னு சொல்லி செம்மையாக நாங்கள் வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆடியோ கேட்டிங்கன்னா காமெடியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவோட ஆடியோ கேட்டிங்கன்னா செம்மையாக விழுந்து சிரிப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் வந்து புஸ்வானத்தை பிடிச்சி தூக்கி போகிறோன்னு சொல்லிட்டு தலைகீழ தூக்கி போட்டாச்சு. சாரி சங்கு சக்கரத்தை தலைகீழ தூக்கி போட்டோம். அது சுத்தவே இல்லை கடைசி வரைக்கும். ஆன் பண்ணவே இல்லை. பம்பர வெடியா? எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். என் கூட கொஞ்சம் நேரம் போட்டுட்டு வெடியே அப்படியே மேடம் வந்து கட்சி மாதிரி அவங்க அப்பா கட்சியில் சேர்ந்துட்டாங்க. இப்படி தாங்க அவங்க அப்பா வீட்டில் இருந்தால் அவங்க அப்பா கட்சியில் தான் எப்போ பார்த்தாலும். நம்மளை ஒரு ஆளாக கூட மதிக்காது இந்த வாண்டு. அவங்க அப்பாவும் அவங்களும் சேர்ந்து வெடி போட போகிறேன்னு போயிட்டாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வெடியை தூக்கி காலுக்குள்ளே போட்டுவிட்டு எனக்கே சிரிப்பு வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க. வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போதே எனக்கு சிரிப்பு வருது. அப்போ நேரில் நான் என்னமா ஃபன் பண்ணியிருப்பேன். போட்டு மனுஷன் வெடியோட செம்மையாக ஃபன் பண்ணி விளையாடிட்டு இருந்தார். நான் ஒரு பக்கம் செம்மையாக கைத்தட்டி சிரிச்சிட்டு இருந்தேன். இதில் என் பொண்ணு, எங்கள் அம்மாச்சி, எங்கள் தாத்தான்னு மொத்த குடும்பமும் உட்காந்து சூப்பராக வேடிக்கை பார்த்தோம். அவர் வெடி போட்டு என்ஜாய் பண்ணுறத. கொஞ்சம் வெடியோட செம்மையாக சேர்ந்து விளையாடிட்டார். அவ்வளோதான். இப்படி தான் போச்சு எங்களோட தீபாவளி. இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. பை பாய்.